வெல்கம் டு தனு குக்கிங். இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு துவையல் அரைக்க போகிறேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த இலை பார்த்தீங்கன்னா இது வந்து திருவாச்சி இலை. இது வந்து செடி மாரி தான் இருக்கும். நம்ம செம்பருத்தி செடியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் செடியாக. அதில் மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இதை வந்து இப்படி நரம்பை எடுத்துக்கணும். இதில் நார் இருக்கும். இதை இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்து தான் நம்ம வதக்கிட்டு துவையல் அரைக்கணும். இங்கே பாருங்க, நார் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நாரை எடுத்துடணும். இந்தமாரி தான் இலையை எடுத்து வச்சுக்கணும். தேவையான ஜாமான் நம்ம எவ்வளோ இலை சேர்த்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயெல்லாம் போட்டுக்கணும். நான் ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 10-15 மிளகா வச்சுருக்கேன். இவ்வளவு பூண்டு, கொஞ்சோண்டு பெருங்காயம், புளி கொஞ்சம் வச்சுக்கணும். புளி இந்த அளவுக்கு புளி வச்சுக்கணும். புளி கொஞ்சம் கூடவே தான் வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு. இது வந்து வயிறு வலி, பசி எடுக்கும், வயிறு மப்பு இதெல்லாம் வந்து சரியாக்கும் இந்த இலை. இந்த துவையல் சாப்பிட்டோம்னா துவையலுக்கு எல்லாத்தையும் வதக்கிக்குவோம். அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் காயட்டும். பெருங்காயத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். மிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். இலையை கழுவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். எல்லாம் வதக்கிட்டேன். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கணும். மிக்சி ஜாரில் போடுற சொல்லணுமா? மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்குவோம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். திருவாச்சி இலை துவையல் அரைச்சி ரெடி ஆகிட்டு இந்த அரைச்சி எடுத்து வச்சு வச்சுட்டேன். சாப்பிடும் போது பார்க்கலாம்.